லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன் அப்படின்னு ரஜினி படம் டைலாக்கை தாண்டி லேட்டாக வந்தாலும் லெஜெண்டாக வருவேன் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க நம்ம சிஎஸ்கே அணி. எப்போவுமே லெஜெண்ட் அணி தாங்க. அந்தளவுக்கு இந்த சீசனை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் தொடர் தோல்விகளை சந்தித்து வந்தாலும் அதுக்கப்புறம் தொடர் வெற்றிகளை தொட்டுக்கிட்டே வராங்க நம்ம சிஎஸ்கே அணி. அதுவும் நேற்று நடந்த கேகேஆர் அணிக்கு எதிரான இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியோட பெர்ஃபார்மன்ஸ் என்பது உண்மையிலேயே சிஎஸ்கே ரசிகர்கள் கூட எதிர்பார்க்காத பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. அதுக்கு காரணம் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி முதல்ல பேட்டிங் செஞ்சு 192 ரன்கள் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. அதுவும் இந்த சீசன் முழுக்க இதுவரைக்கும் 22 போட்டிகள் நடைபெற்றுள்ளது. நேற்று நடைபெற்ற சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் அணிகள் மோதிய இந்த போட்டியை தவிர்த்து பார்த்தீங்கன்னா 21 போட்டிகள் நடைபெற்றிருந்தது. இந்த 21 போட்டிகளிலும் எந்த ஒரு அணியும் 200 ரன்களுக்கு குறைவாக எடுத்து அதனை டிஃபென்ஸ் செய்ததே கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்தளவுக்கு இந்த வருட ஐபிஎல் சீசனை பொறுத்தவரையில் முழுக்க பேட்டிங்கிற்கு சாதகமாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. வழக்கமாகவே தற்போதைய கிரிக்கெட் என்பது பேட்டிங் என்பது பவுலிங்கை விட சாதகமாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சீசன் என்பது கொஞ்சம் அதிகமாகவே சொல்லலாங்க. அந்தளவுக்கு பேட்டிங்கை நம்பி மட்டும்தான் வெற்றி என்பது இந்த சீசனில் இருந்து வந்தது. அதனால்தான் இந்த சீசன் முழுக்க 21 போட்டிகள் நடந்திருந்தும் கூட முதலில் பேட்டிங் செய்த அணி 200 ரன்களுக்கு குறைவாக எடுத்துவிட்டால் அந்த அணி அந்த இலக்கை டிஃபெண்ட் பண்ண முடியாமல் அந்த போட்டியில் உறுதியாக தோல்வியடைந்துவிடும். அதுதான் இந்த சீசனில் நேற்று வரை நடந்து வந்தது. அப்படி இருக்கும்போது நேற்றைய தினத்தில் சிஎஸ்கே அணி பேட்டிங்கை முடித்தபோது 192 ரன்கள் எடுத்திருந்தது. ஆக அப்போதே தெரிந்துவிட்டது இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியும் தோற்றுவிடும் என்று. ஏன்னா நல்ல பவுலிங் போடுற அணியாலேயே 200 ரன்களுக்கு கம்மியாக அடித்து அந்த போட்டியில் ஜெயிக்க முடியலை. அப்படி இருக்கும்போது இந்த சீசனில் சிஎஸ்கே அணியோட பவுலிங் யூனிட் என்பது சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தாங்க யதார்த்தமான உண்மை. ஆகவே இந்த போட்டியில் கண்டிப்பாக சிஎஸ்கே அணி தோற்றுரும் அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் மற்ற ஐபிஎல் அணிகளை எடை போடுற மாதிரி நம்ம சிஎஸ்கே அணியை அவ்வளவு எளிதாக எடை போட முடியாது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நம்ம சிஎஸ்கே அணி நிரூபித்து காட்டியிருக்குங்க. ஏன்னா இந்த போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணி 200 ரன்களுக்கு கம்மியாக அடித்து இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டாங்க. அதுவும் புள்ளிப்பட்டியலில் நம்ம சிஎஸ்கே அணி 2 நாளைக்கு முன்னாடி 10வது இடத்துல தான் இருந்தாங்க. இப்போ 8வது இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் சிஎஸ்கே அணியை விட புள்ளிப்பட்டியலில் டாப்பில் இருக்கிற எந்த ஒரு அணியாலும் முதல்ல பேட்டிங் செஞ்சு 200 ரன்களை அடித்து அதை இந்த சீசனில் டிஃபெண்ட் பண்ண முடியலை அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. ஆக இது தாங்க நம்ம சிஎஸ்கே அணி லெஜெண்ட் அணி என்பதற்கு உதாரணம். அதுவும் ஐபிஎல் வரலாற்றில் ஒரு கிரிக்கெட் அணி ஜெயிக்கும்போது அந்தந்த அணி வீரர்கள் தான் அந்தந்த அணியை பாராட்டி பேசுவாங்க. எங்கள் அணி இது பண்ணினால தான் ஜெயிச்சிச்சு, அது பண்ணினால தான் ஜெயிச்சிச்சு அப்படின்னு சம்மந்தப்பட்ட அணி வீரர்கள் தான் அந்த அணியோட பெருமையை பேசுவாங்க. ஆனால் ஐபிஎல் வரலாற்றிலேயே முதல் முறையாக சிஎஸ்கே அணி ஜெயித்த அந்த விதத்தை பற்றி இன்னொரு ஐபிஎல் அணி பாராட்டிக்கிட்டு இருக்கு. இன்னொரு ஐபிஎல் அணி பாராட்டினா கூட அது கூட பரவாயில்லைங்க. ஆனால் சிஎஸ்கே அணிக்கு பரம எதிரியாக இருக்கும், நீண்ட கால பரம எதிரியாக இருக்கும் ஒரு அணி சிஎஸ்கே அணியோட இந்த வெற்றியை அடுத்தடுத்து பாராட்டுறாங்க அப்படின்னா சிஎஸ்கே அணியோட இந்த வெற்றியில் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஆமாங்க, அப்படி யார் பாராட்டினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணியோட இந்த வெற்றியை பற்றி மும்பை அணியோட விளம்பர தூதராக இருக்கும் சச்சின் டெண்டுல்கர் பாராட்டியிருந்தார். ஒரு அனுபவம் வாய்ந்த அணி என்பது இப்படித்தான் இருக்கணும், அதுக்கு சிஎஸ்கே தான் உதாரணம் அப்படின்னு பாராட்டியிருக்காரு. அந்த வரிசையில் இப்போது அதே மும்பை அணியை சேர்ந்த நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மாவும் சிஎஸ்கேவோட இந்த ஒரு கம்பேக்கை புகழ்ந்திருக்காரு. சிஎஸ்கே அணியை திடீர்னு மும்பை அணி வீரர்கள் புகழ்கிறதுக்கு ஒரு சில காரணங்களும் இருக்குங்க. ஏன்னா மும்பை அணியை பொறுத்தவரையிலும் ஹார்திக் பாண்டியா கேப்டனாக பதவியேற்றதற்கு பிறகு மும்பை அணியில் பல சர்ச்சைகள் கிளம்பியது. அதுவும் ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப்பை பிடுங்கிக்கிட்டு ஹார்திக் பாண்டியா கிட்ட கொடுத்த அந்த ஒரு விஷயம் மும்பை அணி வீரர்களுக்கும் மும்பை அணி ரசிகர்களுக்கும் பெரும் ஏமாற்றமாகத்தான் இருந்துச்சு. இதனால் மும்பை அணி மேலே பலரும் இப்போ வரையும் கடுப்பில் தான் இருக்காங்க. அதே சமயம் இந்த சீசனில் வேற மும்பை அணி தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு வருது. ஆகவே இதே போல் ஒரு சிச்சுவேஷன் தான் நம்ம சிஎஸ்கே அணிக்கும் இருந்துச்சு. ஆனால் அதில் இருந்து கம்பேக் கொடுத்து மீண்டு வந்துட்டாங்க நம்ம சிஎஸ்கே அணி. அதுவும் சிஎஸ்கே அணியில் இன்னமும் தலை தோனி களமிறங்கவே இல்லைங்க. தோனி இல்லாமலேயே சிஎஸ்கே அணி சூப்பராக கம்பேக் கொடுத்துட்டாங்க.
இந்த ஒரு விஷயந்தான் மும்பை அணி வீரர்களையே டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அதனால தான் நம்ம அணி இப்படி இருக்கே, ஆனால் சிஎஸ்கே அணி கம்பேக் கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிறத சொல்கிற விதமாகவும், ஹார்திக் பாண்டியாவை கேப்டனாக போட்டிங்களே, உங்கள் நிலைமையை பார்த்தீங்களா அப்படின்னு அதை மறைமுகமாக குத்தி காட்டுற விதமாகவும் தான் ரோஹித் சர்மா சிஎஸ்கே அணியை இப்போ பாராட்டியிருக்காரு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் எப்படி இருந்தாலும் சிஎஸ்கே அணியோட இந்த ஒரு வெற்றிக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசுனா, இந்த வருட ஐபிஎல் கப்பையும் தாண்டி பரம எதிரியான எதிரணி வீரர்களே, அதுவும் கிரிக்கெட் கடவுள் என்று போற்றப்படும் சச்சின் டெண்டுல்கரில் தொடங்கி மும்பை அணியோட நம்பர் 1 வீரராக கருதப்படும் ரோஹித் சர்மா வரையிலும் சிஎஸ்கே அணியோட இந்த ஒரு வெற்றியை பாராட்டிய சம்பவம் ஐபிஎல் கப்புக்கும் மேலே அப்படின்னு தாங்க சொல்லணும். மேலும் என்னதான் நடந்து முடிந்த இந்த ஒரு போட்டியில் சிஎஸ்கே அணி ஜெயிச்சிருந்தாலும் கூட இந்த போட்டியிலும் சிஎஸ்கே அணிக்கு சில பிரச்சனைகள் உருவாகி இருக்கு. ஏன்னா இப்போ தான் நம்ம சிஎஸ்கே அணி ஒரு டீமாக சிறப்பாக ஃபார்ம் ஆகியிருக்காங்க. இப்போ சிஎஸ்கே அணியில் உள்ள 11 வீரர்களும் இம்பேக்ட் பிளேயரோடு சேர்த்து 12 வீரர்களும் சரியான காம்பினேஷனில் இருக்காங்க. இந்த சமயத்தில் யாருக்குமே காயமோ அல்லது வேறு பிரச்சனையோ ஏற்பட்டு விடக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா மீண்டும் சிஎஸ்கே அணிக்கு அது பேக் ஃபயராக மாறிடும். ஆனால் நேற்று நடந்த இந்த போட்டியில் அந்த பேக் ஃபயர் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதையும் ஒத்துக்கணும். ஏன்னா இந்த போட்டியில் கலீல் அகமது காயம் காரணமாக போட்டியின் பாதியிலிருந்தே விலகிட்டாருங்க. அதே போல் நம்ம ஜேமி ஓவர்டனும் காயத்தால் அவதிப்பட்டார். ஆகவே இந்த விஷயங்களும் நம்ம சிஎஸ்கே அணிக்கு சிறு தடங்களாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் இவங்களுக்கு காயம் எதுவாக பெருசாக இருக்கக்கூடாது அப்படின்னும், கண்டிப்பாக அடுத்த போட்டிகளில் இவங்க எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் களமிறங்கணும் அப்படின்னும் சிஎஸ்கே ரசிகர்கள் அவங்கவங்க குலசாமி கிட்ட வேண்டிக்கங்க. ஏன்னா இப்போ தான் நல்லா போய்கிட்டு இருக்கு நம்ம சிஎஸ்கே அணி. இந்த சமயத்தில் காயங்கீயம்னு எதுவும் புதுசாக உருவாகி விடக்கூடாது. ஏற்கனவே காயத்தால் தான் நம்ம தல தோனி இன்னுமே சிஎஸ்கே அணிக்குள்ளே வர முடியாமல் இருக்கார். இந்த நிலையில் புதுசாக யாருக்கும் எந்த காயமும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது தான் சிஎஸ்கே ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அதே சமயம் ஒருவேளை ஒரு சில சிஎஸ்கே வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டு அடுத்தடுத்த போட்டிகளில் விளையாடாமல் இருந்தால் கூட நம்ம தல தோனி எப்படியாவது அடுத்தடுத்த போட்டிகளில் சீக்கிரமே வந்துடணும் அப்படின்னும் குலசாமியை வேண்டிக்கங்க. ஏன்னா இப்போ சிஎஸ்கே இருக்கிற ஃபார்மில் இப்படியே மெயின்டைன் பண்ணி அடுத்தடுத்த போட்டிகளில் ஜெயிச்சு பிளே ஆஃபுக்குள்ளே போகணும்னா சிஎஸ்கே அணிக்கு ரெண்டு வழி தான் இருக்குது. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே அப்படின்னு அரசியலில் வேணும்னா சொல்லலாம். ஆனால் சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் இப்போ இருக்கிற டீம் வந்துட்டு அப்படியே இருக்கணும், யாருக்கும் காயம் ஏற்படக்கூடாது. இன்னொன்று, அப்படியே காயம் ஏற்பட்டாலும் நம்ம தல தோனி அவங்களுக்கு பதிலாக அணிக்கு வந்தாகணும். இந்த ரெண்டே விஷயத்தில் ஏதாவது ஒன்றாவது நடந்தாகணும். அப்படி ஒன்றுமே நடக்கலைன்னா அது சிஎஸ்கே அணியை போன சீசன் மாதிரியே இந்த சீசன்லையும் மாற்றி விட்டுரும். மேலும் நேற்று நடந்த போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணியோட பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் என இது எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும், கண்டிப்பாக சிஎஸ்கே அணி இதே ஃபார்மை வந்துட்டு அடுத்தடுத்த போட்டிகள்லையும் தொடர்ந்து வெளிப்படுத்துவாங்களா அப்படிங்கிறத பற்றியும், குறிப்பாக இப்போவும் கூட சிஎஸ்கே அணியில் என்னென்ன பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும், சிஎஸ்கே அணியோட பேட்டிங் வரிசை சரிதானா, பந்து வீச்சில் சிஎஸ்கே அணி சரியான முடிவை தான் எடுத்திருக்காங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்ம ருத்துராஜோட கேப்டன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் விரிவாக கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.